ஹாய்மா. ஹாய். நரிட்டோ சுபிட்டன் தமிழ் 124வது 24. எபிசோட். 123 வேற லெவலு. சாஸ்கேயும் டைரராவும் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு போட்டி வந்து பலமா இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ஃபுல் வீடியோ வந்து நம்ம பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணுங்க, புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது இந்த லைக் அப்படிங்கிறது எங்களோட சின்ன ஒரு ஹாப்பினஸ் தான், வேற எதுவுமே இல்லை. பெருசா நாங்கள் உங்கள்கிட்ட வந்து வேற எதுவும் எதிர்பார்க்கல, அன்பை தவிர்த்து வேற எதுவும் எதிர்பார்க்கல. இப்போ வாங்க நம்ம வீடியோ போகலாம். என்ன வெடிக்கிற களிமண்ண வெண்ணெய் கட்டி மாதிரி சாப்பிடுறான் அப்படின்னா வாய்ப்பு கிடைக்கும் போது இதை பயன்படுத்தலாம்னு இருந்தேன். அதுக்கான நேரம் வந்துருச்சு. உன்னால தப்பிக்க முடியாது. டோபி ஓடி. டோபியை கிளப்பி விட்டானே. டோபி தெரிச்சு ஓடுறா. ஐயோ டோபி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து கொண்டு போகுது போலயே. சரியான காமெடி. ஆமா, அவங்களே பறந்துட்டானே. தப்பிச்சிரா டோபி. தப்பிச்சிரு. போயிட்டாங்க. கீழே பாம்பை வச்சு வெடிக்க போகுது. ஏன்னா இதுல இருந்து எப்படிங்க தப்பிப்பேன்? ரொம்ப கஷ்டம். இந்த ஜூட் சுவை கிட்டாச்சிய கொல்றதுக்காக தான் ஓகேல. ஸ்பெஷலா உருவாக்குனேன். சரி ஆஹா, ஆத்தி சாஸ்தி மாட்டிடுவானோங்க. ஐயோ போச்சுடா. சரி, இட்டாச்சி வந்து இதுல தானே இருக்கேன். அக்கா தூக்கிலான்னு இருக்கேன். அவனே சொல்றது. இது ஃபுல்லாவே வெடிதான். ஐயோ ஓடிடுறா, தப்பிச்சு ஓடிடுறா. உயிருக்கு பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டியா? வேற வழி தப்பிக்கணும். ஆமா, எப்படியோ தப்பிக்கணும்ல. C4 கரூரா கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியும்னு நினைக்கிறேன். போச்சுடா. ஐயோ நீ எப்படி பண்ணிருக்கேன்? அரே சாஸ்திரா பாக்குறதுக்கு முன்னாடி இப்படி சாவடிச்சிடாதரா சாஸ்திரிய. ஐயோ என்ன பழு மாதிரி ஊதிட்டாங்க. அது வேற இது வேற. அந்த துப்புனது. ஐயோ கடல் வேகத்துல அடிக்குது. ஆத்தி எவ்வளவு பீஸ் ஆயிடுச்சு. தப்பா வெடிச்சிருச்சா? என்னன்னு தெரியலையா? முன்னாடியே வடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல ஏதோ ஒரு வச்சிருக்கேன். இவனை ஏமாத்துறேன். சரியாதான் வெடிச்சிருக்க. அடுத்து என்ன? ரொம்ப சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்ட போல. அதான் மேல ஏதோ ஒன்று பண்றேன் தெரியல. என்னோட ஆர்ட் எல்லாத்தையும் வெடிக்க வைக்கிறதுதான். மேல இருந்து பறந்து வருது பாருங்க. ஐயோ அந்த பள்ளி மேல பட்டு எப்படி ஆட்டம் முடிஞ்சது. ஐயோ கையில உடச்சு எடுத்துட்டேன். என்னது மேல இருந்து இந்த இதை போட்டு விட்டாங்க. ஐயோ இப்படி சாஸ்தியை எப்படி பீஸ் பீஸா ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டேன். டோபி ஆளக்கான விஷயமா C4 அரூரா கண்ணுக்கே தெரியாத மைனஸான பிளேடு போலங்க. அது பூதாகாரமான டேட்டால வெடிச்சது இல்ல. அந்த அதிர்வலையில அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் சாதாரணமா போது கண்ணுக்கே தெரியாது. அந்த அட்மாஸ்பியர் பூரா இது கலந்திருக்கும். அந்த இடத்துல வாழ்ற எந்த உயிரினமா இருந்தாலும் சரி, காத்து சுவாசிக்கும் போது இந்த மினி பாம்ஸ் அதோட இந்த காக்கா இதெல்லாம் அப்படிதான் இறந்து போயிடுச்சு. ஐயோ சாஸ்தி செத்து போயிட்டானா? இருக்கிறதுலே பவர் இதுதான் போலமோ. கரூர் சொல்லி இதுக்கு நான் அந்த கிட்டாச்சிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அடப்பாவி இருக்கானே. இல்ல இப்ப சாஸ்தி என்னாச்சு? ஆளே காணோம். பூரா பீஸ் பீஸ் ஆகிடுச்சு. இது கண்ணு இதுல போயிட்டானா? கனவுக்குள்ள போயிட்டானா? உலகத்துல போயிட்டானா? ஐயோ எனக்கு ஒண்ணு புரியலையே. தெரியல. உயிரோட இருக்கானா இல்லையா? உன்னோட சக்கரவர்த்தி பின்னாடி வந்து தாக்கலாமா? இப்ப உன்னோட வேகம் குறைஞ்சிருச்சு போல. இவனோட அந்த கண்ணு உன்னோட வெடிபொருள் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சின்னதா இருக்கலாம். ஆனா என் ஷாரிங்கன் கிட்ட பாத்துட்டேன் போல. சக்கராவை கொண்டு உன்னோட சின்ன வெடிபொருட்கள் என் கண்ணுக்கு தெளிவா தெரிஞ்சது. பார்க்க புகை மண்டலம் மாதிரி இருந்துச்சு. அதுல மாட்டிக்காம இருக்க நீ உயரமா பறந்ததையும் கவனிச்சேன். அது வர முடியாத உயரத்துல பறந்துகிட்டு இருந்த. இது என் கண்ணுக்கு தெளிவா தெரிஞ்சதா. மண்ணுக்குள்ள போயிட்டானோ? தப்பிச்சிட்டேன். என்னோட C4 கரூராவால சொல்றேன்.
இவனுக்குமா? அதான பார்த்தேன். எனக்கு அது முன்னாடியே தெரிஞ்சிருந்திருக்கணும். உன்னோட உடல் உறுப்பை தாக்காம விட்டுருக்க. சீக்கிரம் இன்னமும் ஆனா இட்டாச்சியை சொல்ல ஓ, அதை மாட்டேங்கிறாரு. கொல்லாம நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த இட்டாச்சிக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஐயோ காலு என்னது அடியில இருந்து வந்து பிடிச்சிருக்கேன். கிளே க்ளோனா போச்சு. நான் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். அந்த கெஞ்சுட்சுவை நீ பயன்படுத்துவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ அந்த இட்டாச்சிக்கு கொஞ்சம் கூட குறைஞ்சவன் இல்ல. ஒரே வித்தைய வச்சு அண்ணனும் தம்பியும் ஏமாத்திக்கிட்டு இருக்கானுங்க. அந்த நாள் நான் இட்டாச்சியோட மோதின அந்த நாள் எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஆனா என்னோட ஆர்ட்ட மட்டும் குத்தம் சொல்லாதீங்க. என்னோட இந்த நிஞ்சுட்சு கலைய எல்லாரும் பார்க்க தானே போறீங்க. அந்த அன்னைக்கு கட்டி போட்டான்ல, நீங்க எல்லாரும் இதே இடத்துல சாகதான் போறீங்க. எப்படி இது தப்பிக்கிறதுன்னு கத்துக்கிட்டான் போல. இதா. பேச்சு மட்டும்தான் பலமா இருக்கு, ஆனா செயல்ல ஒண்ணும் இல்ல. உன் கதை முடிஞ்சது. அப்படியா? முதல்ல நீயே ஒண்ணு கொஞ்சம் நல்லா பாரு. அது அந்த அத சொல்றேன் சாஸ்கேட்ட இந்த மாதிரி. என்ன இது? எப்படி இது நடந்துச்சு? ஓவரா வாய் பேசுனல, கொஞ்சம் விட்டிருந்தா உன் உடம்பு துண்டு துண்டா போயிருக்கும். நான் தான் சொன்னேன்ல, சண்டைன்னு வந்தா முதல்ல சாக்குறது இவனாதான் இருப்பான்னு. கெஞ்சுட்சுவா? ஆனா எப்படி? ஆரம்பத்துல இருந்தே நீ அதுலதான் இருக்க. நீ ஹிட்டாச்சியோட ஷேரிங்கனை பார்த்த அடுத்த நொடியே நீ அவன் கெஞ்சுட்சுக்குள்ள நல்லாவே மாட்டிக்கிட்ட. அது யாவது வருதோ அவனுக்கு. இல்ல சொல்றேன் சாஸ்கேட்ட சொல்றேன் நான் எப்படி தப்பிச்சேன் அப்படிங்கறத. முத நினைச்சு பார்த்தேன்ல அவன் அண்ணன். அப்ப அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு ஏதோ பிளான போட்டேன் போலங்க. அந்த கண்ணை பார்த்தோன்னு ஞாபகம் வந்துச்சுல்ல, அந்த கண்ணை அப்பயே நோட்டீஸ் பண்ணிட்டேன். அது பெரிய இதுதான் உண்மையான கலை. இல்ல, இன்னொருத்தனோட திறமையை பார்த்து நான் எப்படி மாட்டேங்கிறான். போயும் இந்த ஆர்ட்ட பார்த்தா சான்ஸே இல்ல. இது ஒண்ணும் அவ்வளவு சிறந்ததெல்லாம் கிடையாது. அன்னையில இருந்து என்னோட லெஃப்ட் ஐல நான் ஷாரிங் அடிக்கிறதுக்கு அது எவ்வளவு பெரிய கெஞ்சுட்சுவா இருந்தாலும் அதனால ஒரு கண்ணை வந்து மறைச்சு வச்சுட்டாங்க. ஒரு கண்ணை அதுல மறைச்சு வச்சுட்டேன். அறுவடி வெடிக்க போகுது. டோட்டலா உள்ள மாட்டிக்கிட்டேன். மொத்தமா வெடிச்சுமே. காலை விடாம சீல் பண்ணிக்கிச்சு. அப்படியே எப்படி தப்பிச்சேன்? அது விட்டுட்டாவே அப்படியே கிளம்பிட்டேன். வெடிக்க விட்டு ஐயோ தப்பிக்கிறது கஷ்டம் தான். ஆமா, என் கண்ணுக்கு அவ்வளவு தைரியம். எதிர்பார்த்தேன். நான் முன்ன பயன்படுத்தின வெடிபொருள் மாதிரியே தான் இதுவும். கண்ணுக்கே தெரியாத அடிச்சு கையை வேற வலிக்குதே. பத்தாத குறைக்கு போன தாக்குதல்லையே என்னோட முழு சக்கராவையும் பயன்படுத்திட்டேன். இதுக்கு மேல எப்படி? ஐயோ, என்ன பண்ணி தப்பிட்டேன்னு தெரியலையே. இந்த கையில என்னத்தையோ பாக்குறேன். உள்ள ஏறிச்சோ. ஆமா, அந்த உடம்புக்குள்ள போயிடுச்சு. ஆமா, அவன் கண்ணுக்கு தெரியுது நல்லா. இந்த வெளில வந்துட்டேன். ஆனா பயன்படுத்தி வந்துட்டாமா? சாரிங்க, இல்ல சடோரி வச்சு வெளில வந்துட்டேன். நீ இப்ப என்ன பண்ண போறேன்னு நானும் பாக்குறேன். ஒரு பக்கம் பாம்பு மண்டை வந்துச்சு போல, ஒரு ரெக்கை எடுத்ததுனால. அந்த லைட்னிங் ஓடு. அது மேல ஹைட்ல இருக்கேன். 5 மீட்டர் தானே போக முடியும். வெடிக்க விட்டேன். ஐயோ
மண்ணில் போட்டுட்டேன். ஐயோ சாஸ்திரியை காணாமே. இல்லை இவன் அது இல்ல அவனுக்கு வெடிக்க வச்சிருக்கேன். இந்த ஐயோ தூள் தூளா பீஸ் அவ்வளவு. ஐயோ ஓடி போர் பண்ணிட்டானா. நீங்க தோல்வி ஆளக்கான அவங்க ஓடிட்டேன். நான் ஜெயிச்சிட்டேன். இந்த முறை நான் தான் ஜெயிச்சேன். ஜெயிச்சானே. நான் எதிர்பார்த்த மாதிரியே என்னோட ஹார்ட்டுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. இவ்வளவு இதா இருக்கேன். ஐயோ சாஸ்தி என்னாச்சு? என்னடா நடக்குது? நீ ஏன்டா அப்படி போட்டு அடுத்த எப்படி வந்தியா? அவன் கெஞ்சி வச்சுக்க மாட்டானு என்னையே மாட்ட வச்சிடறாங்க. அடிச்சு அடியில துருந்து ஓடிட்டு அவனுக்கு ஆல்ரெடி ஐயா பயங்கர வலி ஆயிடுச்சு. ஒரு கை காயம் ஆயிடுச்சு. உடம்பு ஃபுல்லாவே காயந்தே அவனுக்கு. ஆனா அதோட தாக்குறானே. மறுபடியும் என்னதான் நடக்குது? அது நிச்சயமா கெஞ்சட்ஸோ கிடையாது. அப்படி இருந்தோம் இதுக்கு என்ன அடிபட்டுதான் ஆனா வந்திருக்கேன். ரத்தம் வருது பாருங்க வாயில. இந்த காசுமா இருக்கு உராச்சு சிதோரியா என்னோட ஆர்ட்டோட பலவீனத்தை மட்டும் நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லாத. ஆமா எனக்கு தெரிஞ்சது. ஆனா கொஞ்ச நேரம் முன்னாடிதான் ஷேரிங்கான பயன்படுத்தும் போது உன் சயின்ஸை என் கண்ணுக்கு தெரியற மாதிரி பயன்படுத்த கூடாது. ஏன்னா நீ எவ்வளவு வேகமா செயல்பட்டாலும் என் கண்ணுல கண்டிப்பா மாட்டிப்பேன். இது வரைக்கும் உன் ஜூட்ஸுக்கு நீ அர்த் ஸ்டைல் சயின்ஸை தான் பயன்படுத்தி இருக்க. என் சிடோரிக்கு நான் லைட்னிங் ஸ்டைல பயன்படுத்துவேன். இப்ப நீயே யோசி. அப்படின்னா இத பத்தி உனோட இதை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். அது தெரிஞ்சோம் எதுக்காக உன் லைட்னிங் பிளேட வச்சு என்ன அட்டாக் பண்ண பார்த்தேன். அர்த் ஸ்டைலோட பலவீனமே லைட்னிங் ஸ்டைல் தான். இப்ப இதை நான் பயன்படுத்தினா என் லைட்னிங் பிளேடுக்கு உன் வெடிபொருள் காலி ஆயிடும் தெரியும். கணக்கு போட்டா கச்சிதமா பொருந்தது இல்ல. எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணிருக்க. அப்படின்னா அந்த லைட்னிங் பிளேட நீ எனக்கு எதிரா பயன்படுத்தல. அதுக்குள்ளேயே அந்த ஃபார்ம் உள்ளே உடம்புக்குள்ளேயே அழிச்சிருக்காங்க. புரியுது. சரியா சொன்ன. ஆனா அதால என் உடலுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. இன்னொரு விஷயம், என் ஜூட்ஸுவ டெக்னிக்கலா சிடோரின்னு சொல்லுவாங்க. என் ஜூட்ஸுல இருக்க வீக்னஸ் எப்படி இவன் இவ்வளவு சீக்கிரம் தெரிஞ்சுக்கிட்டான் ஒன்னும் புரியல. உனக்கு எப்படி தெரிஞ்சது? முதல்ல கண்ணி வடிகள் வெடிச்சப்பவே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். ஆரம்பத்துல இருந்தே ஆரம்பத்துல உன்னை தாக்க சிடோரி சென்போனை தான் பயன்படுத்தினேன். அப்ப உன்னோட வெடிபொருள்ல சிலது வெடிச்சதை கவனிச்சேன். கவனிச்சேன். இதெல்லாம் வச்சுதான் உன் பலவீனத்தை கெஸ் பண்ண. என்னது இதெல்லாம் வெறும் கெஸ்ஸா? என்ன சொல்ற? நல்லா யோசிச்சு பாரு. நீ போட்ட வெடிபொருள்லயே என் பின்னாடி போட்டது மட்டும் தான் வெடிச்சது. என் தாக்குதல்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு பயன்படுத்தினியே அதைத்தான் சொல்றேன். மத்த எல்லா வெடிபொருளும் அது உன் சிடோரி சென்போனை பயன்படுத்தினப்போ வெடிக்கவே இல்ல. ஆனா நீ வேணும்னு அதை வெடிக்க வைக்காம இருந்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அது உன் பார்ட்னருக்கு பக்கத்துல விழுந்ததால அது நீ வெடிக்க அப்படின்னா இதெல்லாம் உன்னோட சிடோரி தடுத்து நிறுத்துச்சா இல்ல நான் தான் தடுத்து நிறுத்தினா உனக்கு தெரியும். இப்ப புரியுது. உனக்கு கிடைச்ச கெஸ் கன்ஃபார்ம் பண்ண அந்த கன்னி வெடி மேல டெஸ்ட் பண்ணிருக்கேன். நம்ம உயிரே போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லிதாங்க டெஸ்டிங் பண்ணிருக்கேன் உள்ள. அதுங்கிறதுக்காக வச்சிருக்கே அந்த கன்னி வெடி. அது கூட இந்த C2 தாக்குதலும் குறிப்பாத்து தடுக்கிற மிசைல்ஸும் இணைஞ்சிருக்கு. இப்ப உன்னை சுத்தி எல்லா இடங்கள்லயும் கன்னி வெடிகளை பதுக்கி வச்சிருக்க. கொஞ்சம் தொட்டு பாரு, வெடிச்சு சிதறிடுவேன். அது தானா செயல்படுத்தினா அது உன் கட்டுப்பாட்டுல இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது என்னோட லைட்னிங் ஸ்டைல் ஜூட்ஸு உன்னோட எர்த் ஸ்டைல் வெடிபொருளை காலி பண்ணிட்டு புரிஞ்சிருச்சு. சரியா சொன்ன. என் கத்திய தரையில எரிஞ்சப்ப கன்னி வெடியில இருந்து தப்பிச்சு கால வைக்கிறதுக்காக ஒன்னும் நான் எரியல. அங்க ஒரு கன்னி வெடி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு என் வால் வழியா சிடோரிய செலுத்தி ஆனா அதை எப்படி கண்டுபிடிச்சேன்? நான் பதுக்கி வச்சிருந்த கன்னி வெடி எப்படி கண்டுபிடிச்சேன்? இதுல இருந்தே நான் சொன்னதை நீ கவனிக்கலன்னு தெரியும். சக்கரை என் கண்ணுக்கு வேற கலர்ல தெரியும். அப்ப இதை பயன்படுத்தி தான் கன்னி வெடியை கண்டுபிடிச்சியா? அப்படின்னா அவன் நிக்கிறதுக்காக மட்டும் அந்த இடத்தை தேட. என் டெட்டனேட்டிங் கிளேவை செயலிழக்க வைக்க என்ன
பண்ண முடியுங்கிற முயற்சியில சுத்தி அந்த வச்சு வேலையை பார்க்குறாரு. ஏன்னா அதிகமா யூஸ் பண்றானுங்க. ஒருவேளை என் கண்ணி வெடி செயலுக்காம இதுல உரத்தையே ஆத்தாடி. காட்டி போட்டு எடுத்து வர முடியுமா? ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் நடக்கும்னு தெரியும். நல்ல வேலை எதுக்கும் இருக்கட்டும்னு ஒரு பேக்கப் பிளான் வச்சிருந்தேன். ஆனா அதை டெஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் வரல. அப்படின்னா இன்னொரு ஜோன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இன்னொன்னு என்ன வச்சுக்கேன் சொல்லுங்க. இவனை போடு போடு. இதோட சோழி முடிச்சிரு. சக்கரா குறைஞ்சிருச்சு அவனுக்கு. அவன்கிட்ட கம்பி ஆகும். எவ்வளவு யூஸ் பண்ணிட்டேன். போயிட்டாச்சு, இன்னொரு எங்க கொல்லாம வச்சுக்கானே. மறுபடியும் பாரு பிடிக்கிறானம்மா. பாருங்க கட்டாயி வந்துருச்சு. போச்சு. அவனுக்கும் டயர்ட் ஆயிட்டேன். ஆமா உடம்புக்குள்ள நல்லாதான் பேசுறேன். நிக்கவே முடியலையே, எப்படி சண்டை போடுவேன்? உன் சக்கரா நல்லா அடி வாங்கியிருக்குன்னு தெரியுது. அப்படின்னா ஜெயிச்சது நான் தான். ஏன்னா உன்னை சாகடிக்க டெட்டோனேட்டிங் கிளேவை போகும்போது விட மாட்டேங்கிறான். எந்த சூழ்நிலையும் தோத்துட்டேன்னு ஒத்துக்க மாட்டேங்க. அமைதியா இருக்க. நான் சொன்னதை கேட்டு பதட்டப்படுவேன்னு நினைச்சேன். என்ன வேடிக்கையா காட்டுறேன்? என் மொத்த கலையையும் வச்சு உன்னை கொல்ல முடியுமா? அது சிரிப்பு போது. அந்த கண்ணை பார்த்து நீ செத்துறேன்னு சொல்லி கூட பயம் இல்லை பாருங்க கண்ணுல. ஆத்தாடி எவ்வளவு தேரதா வருங்களேங்க. வேற லெவலுங்க. அதான் இல்ல டெஸ்ட் இல்லைங்க. இப்போ கேட்டதை சொல்ல மாட்டேங்கிறானே. அதைய இட்டாச்சி சொல்லவும் மாட்டேங்கிறானே. தெரியலையே. கோவத்தோட உச்சத்துலதான் இருக்கேன். ஆனா கண்ணு எல்லாம் ரத்த கோடு புரிஞ்சிருக்கு. உடம்புல எடுக்கிறியா? கையில பிரிக்கிறாங்க. மறுபடியும் இந்த களிமண் உடம்புக்குள்ளே செலுத்த போறேன் போல. உடம்புக்குள்ள இருந்து வாய் வருது. என்னங்கடா நடக்குதுங்க? மறுபடியுமா? உடம்பு ஃபுல்லா பாம்பு இது பண்ணிட்டேன். அந்த அது உடம்பு அப்படியே நேரடி அவனே நேரடியா செத்து கூட செத்தாலும் பரவாயில்லன்ற அளவுக்கு வெறி ஆயிட்டான். சாக போறேன். ஆமா தற்கொலைப்படையாய் மாறிட்டாங்க. ஐயோ பவர் வேற போயிடுச்சேங்க. யார் காப்பாத்துவா? ஐயோப்பா 10 கிலோமீட்டர் வரைக்கும் எதுவுமே இருக்காது. அதுக்கு அவனே ஒரு பாமா மாறிட்டானே. தற்கொலை படையா மாறிட்டானுங்க. அணில் தான் தெரிஞ்சு போச்சு. தப்பிச்சு ஓடுது. பறவையெல்லாம் தப்பிச்சு ஓடுதுங்க. ஓடி என்ன செய்ய புறந்த இதாகி போங்க. மொத்தமா ஏரியாவே காலி பண்ணிட்டானே. ஒரு நூல் கூட மிஞ்சாது.
ஐயோ பாக்குறதுக்கு முன்னாடியே போயிட்டு நறுக்க என்ன பண்ணிய முடிஞ்சு போச்சு. சரி. ஐயோ 124ங்க. ஆத்தி எனக்கு பேச வார்த்தையே வரலையே. வெறித்தனமா அடிச்சு விட்டானே இப்படி. சாஸ்க்கு என்னாச்சுன்னே தெரியலையே. உயிரோட வருவானா வரமாட்டானா கடைசி வரைக்கும் கீழே போய் ஒளிஞ்சுக்கிறான். என்னன்னு தெரியல. எப்படி அடிச்சாலும் அது 10 கிலோமீட்டருக்கு போகும். அவன் தற்கொலைப்படையாவே மாறிட்டானே டெய்லரா. எனக்கு ஐயோ இப்படி ஆக்கிட்டாங்களே, என்னையவே கன்சியூஸ்க்குள்ள கொண்டு போன மாதிரி ஆக்கிட்டாங்க. அடுத்த எபிசோடு எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத நான் பார்க்கறதுக்கு ஆர்வமா இருக்கேன். அதை பார்த்தாதே எனக்கு தூக்கமே வரும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வாங்க அடுத்த எபிசோடுக்குள்ளே அப்படியே போயிடலாம்.